வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த கடப்பா ரெசிபி. இப்போ எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கடப்பா செய்கிறதுக்கு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும். இப்போ இந்த பருப்பு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் உள்ளது நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இதுலேயே பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. 1 டம்ளர் பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்குங்க. பருப்பு நல்லா வெந்து வரணும். ஒரு 4 விசில் வச்சுக்குங்க. இப்போ இது வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா பூ போல் சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இதை மசிச்சு எடுத்துக்குங்க. லைட்டாக மசிச்சு விட்டால் போதும். அந்த உருளைக்கிழங்கு 1 2 இருக்கிற மாதிரி மசிச்சு எடுத்துக்குங்க. ரொம்ப நெய்வாக மசிச்சு விட்டுற வேணாம். உருளைக்கிழங்கு அங்கங்கே 1 பாதியமாக இருக்கணும். அதே போல் மசிச்சு எடுத்துக்குங்க. இப்போ இது மசிச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுப்பில் கடப்பா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த கடப்பா ரெசிபி பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் தாளிப்பாங்க. அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பிடிக்காது அப்படின்றவங்க மட்டும் வேறு எண்ணெய் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு ஜாமான்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு பிரிஞ்சி இலை. இது நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் உள்ள வெங்காயம் தான் நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் 5 கீறிட்டு சேர்த்துருக்கேன். இது சின்ன பச்சை மிளகாய் அப்படிங்கிறதுனால 5 சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 3 சேர்த்திங்கன்னா போதும். இது கூடவே 5 பூண்டு பல் தோலோடு இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. அதே போல் ஒரு 10 12 புதினா இலையும் சேர்த்துக்குங்க. புதினா இலை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட 2 தக்காளி பழம் நறுக்கிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பு உருளைக்கிழங்க சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்குங்க. இது திக்காக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால பாசிப்பருப்பும் உருளைக்கிழங்கும் ரொம்ப திக்னஸ் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்குங்க. இதிலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வச்சுருக்க ஊற வச்சு அதை கரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. அதாவது சாம்பாருக்கு கம்மியாக சேர்ப்போம். அதை விட கம்மியாக இதுக்கு புளி சேர்த்துக்கணும். இப்போ இந்த புளியை கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கிறேன். ரொம்ப கம்மியான அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் புளி. ஆனால் கண்டிப்பாக இது சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புளி சேர்த்து செஞ்சு பாருங்கள். இது கூடவே தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கடப்பாவுக்கு தேவையான அளவு உப்பு இது கூடவே சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க. இப்போ கடப்பா கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. அதே போல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பூண்டு பல், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, சோம்பு 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. கசகசா இல்லைன்னா பரவாயில்ல, இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக சேர்த்து அரைச்சிக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். குருமாவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்து அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா திக்காகி வரும். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். கடைசியாக இறக்க போகிறப்ப இது கூட ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி
இறக்க வேண்டியதான். இப்போ கொத்தமல்லி தூவி ஒரு 2 செகண்ட் மட்டும் ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்மளோட கடப்பா நல்லா கமகமன் வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கடப்பா ரெசிபி. நீங்களும் இந்த கடப்பாவை இன்றைக்கி நான் சொன்னது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.